நிமிஷம் உயிரே போயிடுச்சு. எப்படியும் உங்க உயிர் போக தான் போதும் மேடம். அது மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க இருந்து போங்க. புவன், என்ன எதுவும் சொல்லாத. நான் ஜஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தான் இங்க இறங்கி வந்தேன். உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சா? மரணத்தை கண்டு உனக்கு பயம் இல்ல? இருக்கு, ரொம்ப பயம் இருக்கு. அதனாலதான் ஒரு தடவை தப்பிக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா மேடம் உள்ள எப்படிப்பட்ட மிருகத்தை வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஹீனா, இனிமே நீ தப்பிக்கணுன்ற விஷயத்த மறந்துரு. நாம இங்கிருந்து வெளியேறணும்னு நினைச்சா கூட காட்டு விலங்குகள் நம்மளை வேட்டையாடிடும். இல்லைன்னா மேடமோட ஆளுங்க நம்மளை கொண்டுடுவாங்க. புவன், மேடம் கூட இங்க வாழ்றதும் ஒவ்வொரு நிமிஷமும் சாவர மாதிரி தானே. அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 8 மணி ஆயிடுச்சு. இங்க நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். இப்போ ஹீனாவும் புவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். நானே தான் அங்கேயும் போய் பார்க்கணும் போல. சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கியே. ஹீனா, சொல்லுங்க மேடம். நீ அந்த சாலட பண்ணிட்டியா? நான் சொன்ன மாதிரி தானே பண்ண. கட் பண்ணிட்டியா? ஆமா மேம். எங்க என்கிட்ட காமி. புவன், நீ இந்த கரண்டி எல்லாம் கழுவி வச்சிரு. இந்த மொத்த சாலடையும் நீதான் பண்ணியா? ஆமா மேம். உன்னோட இந்த கையாளியா? ஆமா. எங்க இரு, நான் பாக்குறேன். ஷேப் கரெக்டா தான் இருக்கு, சரியா தான் இருக்கு. மேம், இது தவறுதலா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹீனா, இன்னைக்கு ராத்திரி எந்த தவறும் நடக்க கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்கியோ அந்த அளவுக்கு மட்டும் நான் தண்டனையை கொடுக்கறேன். தேங்க்யூ. சித்தி, நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு சூப் வந்துட்டு இருக்கு. புவன், அப்புறம் எல்லாரும் உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு? ஆமா சித்தி, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, எதுக்காக அப்படி கேட்டீங்க? நான் சும்மா தான் கேட்டேன். நிர்மல், உன் பொண்ணு ஆரோக்கியத்துல எப்பவும் பிரச்சனை இருக்கு. கேள்விப்பட்டேன் வேலையிலையும். தீபிகா, நீ பேங்க்ல இருந்து லோன் எடுத்திருக்கல, அப்புறம் அந்த லோனை திரும்ப செலுத்த முடியல. உன்னோட பிசினஸ பேங்க் டேக் ஓவர் பண்ணதா கேள்விப்பட்டேனே. அனிகேத், உன்னால சூதாட்டத்துல பணத்தை திரும்ப கொடுக்க முடியலையாமே. அதனால யாரோ டானோட கன் பாயிண்ட்ல இருக்கியாமே. மை டியர் சமீரா, உன் நிலைமையும் மோசமா தானே இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் காத்துதான் காரணம். காத்துதான் இங்கேயும் அங்கேயும் வீசிக்கிட்டு இருக்குல்ல. நம்ம சொந்த பந்தங்களோட நல்லது கெட்டது லாப நஷ்ட கணக்குகள் எல்லாமே அது சொல்லிட்டு போகுதுல்ல. சித்தி, எங்க எல்லாரையும் வச்சு அவமானப்படுத்தாதான் நீங்க வர சொன்னீங்களா? நீங்க எப்பவுமே திருந்த மாட்டீங்களா சித்தி? இந்த மாதிரி எங்களை நீங்க கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் சித்தி, இவ்ளோ வருஷம் கழிச்சு
4 பேரையும் இப்படி ஒன்னா கூப்பிட்டதுக்கு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த காரணம் இதுதானா? அட, அந்த காரணத்தை சொல்ல தானே வந்துகிட்டு இருக்கேன். நீங்க நிறுத்திட்டீங்க. நீங்க சாப்பிடுங்க குழந்தைகளா, சாப்பிடுங்க. நான் என்ன நினைச்சேன், இங்க இருக்கிற எல்லா என்னோட ப்ராப்பர்ட்டியும் இந்த அரண்மனை யார் பேர்லயாவது எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு எழுதி வைக்கலான்னு இருக்கேன். ஆனா சித்தி, நீங்க எங்களை வச்சு எதுவும் காமெடி பண்ணலல்ல? ஆ, நீங்க ஏன் எங்கள ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க எங்க கூடவோ இல்ல உங்க அண்ணன் தம்பிங்க கூடவோ உறவு வச்சுக்கிட்டது இல்ல. அட, இங்க பாருங்க கண்ணுங்களா, யதார்த்தம் என்னன்னா, எப்பவாவது ஒரு நேரத்துல இந்த செல்வத்தை, இந்த சொத்தை நம்ம உறவுகள் கிட்ட அதை கொடுத்துட்டு போய் தானே ஆகணும். அதனாலதான் உங்க 4 பேர்ல ஒருத்தருக்கு இதை கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? அப்போ யாருக்கு கொடுக்கலான்னு இருக்கீங்க? உங்க 4 பேர்ல யாரு பொழைக்கிறீங்களோ அவங்களுக்கு. எது உழைக்கிறீங்களா? சித்தி, என்ன விளையாட்டு இது? நாங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கோம். எங்களுக்கு என்ன நடக்க போகுது? மரணம்டா கண்ணு. யாருக்கும் எப்ப வேணும்னாலும் அது வரலாம் இல்லையா? And trust me, எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். சித்தி, இங்க என்ன நடக்குது? அப்பப்ப இது நடக்கும். சித்தி, என்ன இது சத்தம்? ஏதோ ஒரு காட்டு விலங்கு அரண்மனைக்குள்ள பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மெல்லமா. அது நம்ம கூட தான் இங்க இருக்கு. மெதுவா பேசு. அது மனுஷங்களை விட எவ்வளவோ மேல். இல்லைன்னா அது மேல வந்துடும். நாம இங்க வந்திருக்கவே கூடாது. வாங்க போலாம். வாங்க, சீக்கிரமா இங்க போவோம். வாங்க. யோசிச்சுக்கோங்க. சாகணுமா இல்ல ஒண்ணும் இல்லாம போணுமா? கண்டிப்பா உங்க 4 பேர்ல இது நிச்சயம்தான். ஒரு மிருகத்தோட சத்தத்துக்கே நீங்க 4 பேரும் பயந்துட்டீங்க. இவ்ளோ பணம் வரப்போது இந்த வாய்ப்பை நழுவ விடுறீங்களே. இவ்ளோ பொருள் கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. சரின்னு சொல்லுங்க. உங்க 4 பேர்ல யாரு பொழைக்க போறீங்களோ அவங்க பேருக்கு நான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவேன். மொத்தமா 300 கோடி சொத்து. $300 கோடியா? இவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க? ஒருவேளை மேம் இவங்களோட விரலையும் வெட்டிடுவாங்களா? விரலை வெட்ட போறாங்களோ கையை வெட்ட போறாங்களோ? 300 கோடி ரூபாய் சொத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ? இவங்களும் அதுதான் பண்ணுவாங்க. ஒன்று கொல்லுவாங்க, இல்லை சாவாங்க. இந்த சார் எதுக்கு தான் காலங்காத்தாலே ஆபீஸ் வந்துடுறாரோ? நிர்மல், இது சரி கிடையாது. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல போராட போறியா? நான் வேற என்ன பண்றது பிரியா? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வரேன். என் பொண்ணு அங்க வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. அவ ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் லட்சக்கணக்கில் பண்ணணும். அவ்வளோ பணத்தை நான் எங்கேருந்து கொண்டு வருவேன்? நிர்மல்,
ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னொரு உயிரை அடகு வைக்க போறேன்னு சொல்ற. ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டியும் போய் உயிரும் போகாம இருந்தா சரி. ஆனா பிரியா, ஒருவேளை ப்ராப்பர்ட்டி கிடைச்சு உயிரும் பழைச்சு நான் வர வாய்ப்பு இருக்கு இதுல. ஆனா உன் சித்தி உன் உயிரோட எப்படி விளையாட போறாங்கங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா சொல்லு? தெரியாதுப்பா. ஆனா இப்போதைக்கு நான் வாழ்க்கையில நின்றுகிட்டு இருக்க இடத்துல இந்த கேம்ல பங்கேற்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. நிர்மல் சார், உங்க பேரு கொரியர் வந்திருக்கு. இவ்ளோ காலையில யார் கொரியர் அனுப்பியிருப்பா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணோட ரிப்போர்ட்ஸ். கமின். ஆமா, இது ரிப்போர்ட்டே தான். இது எந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்? ஆமா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? என்னது இது? இது உங்க முன்னாடி ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை அமுக்குங்க. அடுத்த விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். ஸ்ட்ரேஞ்ச். என்னன்னு பாப்போம். என்ன சார்? என் விரல் உள்ள மாட்டிக்கிச்சு. சார், விரல வெளியே எடுக்க முயற்சி பண்ணுங்க சார். பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், வெளியே வர மாட்டேங்குது. சார் சார் சார், இங்க வேடிக்கை பார்க்காம போய் டாக்டர் கூட்டிட்டு வா போ. சீக்கிரமா வா. நிர்மல், நிர்மல், என்னாச்சு? நிர்மல். ஹலோ சமீரா, நீ எங்க இருக்க? நான் உனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா, நீ தான் கூப்பிட்ட இப்போ? சரி, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. சீக்கிரம் வா ப்ளீஸ். எலிப்பொறி, மெடிக்கல் ரிப்போர்ட்ல இந்த இடத்துல ஒரு பட்டன் இருந்தது இல்ல? அந்த பட்டன் மேல நிர்மல் விரல் வச்ச உடனே இந்த ஓட்ட வழியா உள்ள விரல் போயிருக்கு. உள்ள விரல் போன உடனே அந்த இடத்துல பொருத்தப்பட்ட இருந்த ட்ராப் இதுல அவனுடைய விரலை மாட்டிக்கிட்டு கட் ஆயிடுச்சு. இதுல தடவப்பட்ட விஷம் விரல் வெட்டப்பட்டு இருந்த வழியா ரத்தத்துல ஏறி உடல்ல கலந்துருச்சு. சார், நாங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவன் உயிர் போயிடுச்சு. நீங்க எல்லாம் நிர்மலோட கசின் தானே? உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க? நிர்மலுக்கு யார் கூடயாவது சண்டை இருந்துடுச்சா? ஏதாவது பகை இருந்துடுச்சா? ஏன் 2 பேரும் உண்மையை சொல்லாம மறைக்கிறீங்க? உங்களோட அந்த பணக்கார ஆண்டி உங்க எல்லாரையும் மரண விளையாட்டு கூப்பிட்டாங்களே, அதை சொல்லுங்க. என்ன மரண விளையாட்டா? எந்த ஆண்டி? சார், ஆக்சுவலி சார், இங்க ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க பேர் மந்திரா. அவங்க ரொம்ப பணக்காரி சார். அவங்க தான் எங்க கிட்ட சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன், இங்க இருக்கிற எல்லா என்னோட ப்ராப்பர்ட்டியும் இந்த அரண்மனை யார் பேர்லயாவது எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? உங்க 4 பேர்ல யார் உயிர் பிழைக்கிறாங்களோ எல்லா சொத்தையும் அவங்க பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். மொத்தம் 300 கோடி சொத்து. இந்த விஷயத்தை ஏன் நீங்க முதலிய என்கிட்ட சொல்லல? நாங்க நிர்மலை காப்பாத்திருப்போமே. நாங்க 4 பேரும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடன்ல முழுகி போய் கிடக்குறோம். ஒண்ணு நாங்க தற்கொலை பண்ணிக்கணும், இல்ல எங்களுக்கு கடன் கொடுத்தவங்க கையால நாங்க சுட்டு சாகணும்.
அப்ப மந்திராண்டி சொன்ன பந்தயத்தினால எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருந்தது. சார் எப்படியோ இது எல்லாத்தையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டோம். நீங்கள் அவங்கள எப்படியாவது கைது பண்ணிடுங்க சார். இல்லைன்னா அவ எங்கள் 3 பேரையும் கொன்னுடுவா சார். 3 பேரையும்? தீபிகா, அதாவது உங்க 3வது கசின், அவ எங்க? அவளுடைய ஃபோன் ஆஃப் வருது சார். ஆ சார், நேற்று நேடு தீபிகாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார். அவங்களோட சடலத்தையும் எவிடன்ஸையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க சார். சார், தீபிகாவோட உடம்புல ரொம்ப வித்தியாசமான முறையில கீறல் பட்ட காயம் இருக்கு சார். சார், அந்த மந்திராண்டியோட மிருகம் தான் தீபிகாவை கொன்னு இருக்கோம். அபிஜித், தீபிகாவை கூட கொலை பண்ணிட்டாங்களா? மந்திரா அவங்கள நீங்க பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நாங்கள் அவங்கள பார்த்தே ஆகணும். நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம், சிஐடிலேருந்து வரோம். இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. மந்திராவால இப்ப உங்களோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. அவங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அட, என்ன பண்றீங்க நீங்க? ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? மூடிக்கிட்டு இங்கே நில்லு. Go and search. மந்திராஜி எங்க? மந்திரா மேடம் அவங்க ஹீனா, ஹீனா, என்னாச்சு டாக்டர் சார்? பாத்திரத்துல கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாமா. தண்ணியா? சூடு பண்ணிட்டு இருங்க, கொண்டு வரேன். டாக்டர் சார், வீட்ல யாருக்கு உடம்பு சரியில்லை? மந்த்ரா மேடம்க்கு போன வாரம் பேரலிட்டிக் அட்டாக் வந்துச்சு. சார், என்ன சார் கதையில ஒரு ட்விஸ்ட்? ஆமா சார், இவங்க எந்த நிலைமையில கொலை எப்படி? சார், அப்போ அந்த மிருகம் இதே சத்தம் தானே அன்னைக்கு நம்ம கேட்டோம்ல சார்? ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. சத்தம் அரண்மனைக்குள்ள இருந்து தான் சார் வருது. சார், அது பயங்கரமான மிருகமா இருக்கும் போலயே. ஒண்ணும் இல்லையே, இங்க எந்த மிருகமும் இல்லையே. சத்தம் கேக்குது. ஃப்ரெடி, பங்கஜ், என்னன்னு போய் பாருங்க. ஐயோ, நம்மளை கோத்து விட்டாங்களே சார். கொடூரமான மிருகத்தை பிடிக்க நம்ம 2 பேரும் போய் அனுப்பி வச்சிருக்காங்களே சார். பங்கஜ், பங்கஜ், சத்தம் அங்கிருந்தா வருது. நீ முன்னாடி போ. இட்ஸ் மை ஆர்டர். என்ன எவ்வளவு பெரிய பூட்டு? இது பூட்டு இல்ல, பூட்டுக்கெல்லாம் அப்ப. யாரும் இதை தாண்டி போக கூடாதுன்றதுக்காக தான் இதை போட்டிருக்காங்க சார். வந்துரு, நாமளும் அப்படியே யூட்டன் போட்டுருவோம், சரியா? ஃப்ரெடி, நான் தான். தயா சார், எழுந்துரு, எழுந்துரு. போன மாதிரி இப்படி கடந்தா இங்கே அடக்கம் பண்றோம் சொல்லிட்டேன். எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், பிராக்டிஸ் சார், பிராக்டிஸ். ஆ, திடீர்னு மிருகம் practice. வெளியே வந்துச்சு, போன மாதிரி பிடிக்கிறதுக்காக. இவனை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தோம்? சார், ரூம்குள்ள தான் சார் சத்தம் வருது.
வாங்க சார். இங்க மிருகங்கள்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் விளையாடுறீங்களா? சார் இங்க எந்த மிருகமும் இல்லைன்னு நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னல. அப்ப அந்த சத்தம்? வாங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் அது. இது மூலியமா தான் அரண்மனை முழுக்க அந்த சத்தம் கேட்குது. இதோட சின்ன சின்ன ஸ்பீக்கரை நாலா பக்கமும் வச்சிருக்கோம். ஓ, இது மிருகத்தோட வெறும் சவுண்ட் எஃபெக்டா? ஆமா மேடம். இதெல்லாம் பண்றதுக்கான காரணம்? சார் இது மந்த்ரா மேடமுடைய ஐடியா. திருடங்க கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க. இந்த பயங்கரமான மிருகத்தோடைய சத்தம் 30-40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒலிச்சிட்டே இருக்கும். சார் அது வந்து மந்திராஜி தன்னை காப்பாத்திக்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. புவன், உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், உண்மையா சொல்லு. இதுதான் காரணமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? சார் நான் அப்பவே சொல்லிட்டேன், இதுதான் சார் காரணம். இங்க பாருங்க பாஸ், இந்த ஆயுதத்தோட முனையில சதையோட துகளெல்லாம் ஒட்டியிருக்கு பாருங்க. இங்க இருக்கிற சதை எல்லாமே தீபிகாவோடது தான். இதிலிருந்து தெளிவாக தெரியுது தீபக்கோட மரணம் இந்த ஆயுதத்தினால தான் நடந்திருக்கு. சார், மந்திராவோட வலிப்பு நாடகமா இருக்குமோ? இவங்க 2 பேரையும் மந்திராவே கொலை பண்ணியிருக்கலாம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு பேரலடிக்கு வந்த மாதிரி நாடகம் பண்ணி பெட்ல இருக்காங்களோ? ஆனால் மந்த்ராவுக்கு எக்ஸாக்டாக என்ன ஆச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாஸ். டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம், நிர்மலோட விரல் அந்த எலிப்பொறியில் சிக்காமல் இருந்திருந்தா, அதே மாதிரி தீபிகாவோட மரணம் கொடூரமான மிருகம் தாக்கி கொல்லலைனாலும் இவங்க 2 பேரும் அடுத்த 24 மணி நேரத்தில் செத்து போயிருப்பாங்க. அது எப்படி டாக்டர் சார்? நான் சொல்கிறேன் வாங்க. பாஸ், இந்த 2 டெட் பாடியோட குடல் பகுதியில் கருப்பு கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா? இது கொடூரமான கெமிக்கல் விஷம், ODMT. இது நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலோட ரியாக்ட் ஆகும். அப்புறம் 48 மணி நேரம் கழிச்சு இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த 48 மணி நேரத்தில் மனுஷன் இறந்துருவான். அப்படியா சார்? இவங்க தான் சபீரா. தீபிகாக்கு ஃபோன் பண்ணது இவங்க தான். அதுக்கப்புறம் தான் அட்டாக் நடந்திருக்கு. நான் என்ன பண்ண? என்னால எப்படி பண்ண முடியும் சார்? அப்ப என்னோட ஃபோன் கூட என்கிட்ட இல்ல. அன்னைக்கு அரண்மனைக்கு போனதுல இருந்து என் ஃபோனை காணோம். அதோட நான் எதுக்கு தீபிகாவை கொலை பண்ணணும்? மந்திராவோட சொத்தோட பேராசையில் எல்லாரும் இறந்துட்டா சொத்து தான் உங்களுக்கு வந்துரும்ல. அப்புறம் இல்ல சார், அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் மந்திரா ஆண்டி எனக்கு கால் பண்ணும்போது அப்பதான் தீபிகாவை நான் பார்க்க போனேன். நான் அப்ப அவகிட்ட சொன்னேன், நம்ம 4 பேரையும் ஆண்டி டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு. அப்புறம் நாங்க 4 பேரும் சேர்ந்து தான் சார் போனோம். அப்படிதானே ஹங்கீத்? நான் உண்மையை தானே சொல்றேன். ஒரு நிமிஷம். நீங்க 4 பேரும் அங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா? ஆமா. மை காட், அப்படின்னு அந்த விஷம் இவங்க 2 பேருடைய வயிற்றிலையும் இருக்கு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அவங்களோட உடம்புல பரவ ஆரம்பிச்சிருக்கான். 2 பேரும் பொழைக்க சான்ஸ் ரொம்ப கம்மியா. ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து ஒருத்தன் இவ்வளோ கடுமையான விஷயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் யாராச்சும் கொல்ல நினைப்பாங்களா என்ன? அதானே இதுல வெள்ளங்கமே. இவங்க 4 பேரையும் கொலை பண்றதுக்கு 2 கோஸ்ட் சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 எனிமீஸா? 2 வேற எனிமீஸ். அவங்க ஸ்டைலில் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கு சார், அவங்க அந்த அரண்மனை சார்ந்தவங்க. அவங்க தான் இவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்காங்க.
அந்த ரெண்டாவது ஆளை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். அந்த ரெண்டாவது ஆளை. சலங்கி சொல்லு. பாஸ், ஒரு பயங்கரமான விஷயம் நமக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. என்ன? அந்த மந்திரா டிராமா ஒன்றும் பண்ணல. அவளுக்கு உண்மையிலேயே பெராலிக் அட்டாக் தான். என்ன? ஆனா ஒண்ணு, இந்த அட்டாக் நேச்சுரல் கிடையாது. அப்படின்னு நீ சொல்ல வர விஷயம் என்ன? எனக்கு மந்த்ராவோட ரத்தத்துல கோடி DS7H ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. இத மருந்தோட ஓவர் டோஸ் கொடுத்துருக்கு. அப்படியா? சரி, ஓகே. என்னாச்சு சார்? அபிஜித், இந்த மந்திராக்கு யாரோ ஒரு விசித்திரமான விஷத்தை கொடுத்துருக்காங்க. அத காரணமா தான் அவளுக்கு இந்த பெராலிசிஸ் அட்டாக் வந்திருக்கு. அவளையும் கொல்ல நினைச்சிருக்காங்க. அப்படின்னா யாரோ மந்த்ராவையும் கொல்ல நினைக்கிறாங்களா? பார்த்தா அப்படிதான் இருக்கு. சார், அது யாரா இருக்க முடியும்? அதான் ஜெயவந்தி, அதான் சமீராவோட ஃபோன் மூலமா தீபிகாவுக்கு அவன் சாவறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இவங்க. இந்த ஃபோன் எங்கேருந்து பண்ணிருக்காங்கிறத நாம இப்போ கண்டுபிடிக்கணும். எங்கிருந்து? மந்திராவோட வீட்டை இப்போ நம்ம ஃபுல்லா சோதனை போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க 4 பேருக்கும் விஷத்தை மந்திராவோட வீட்டில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நிறைய டாக்டர்ஸா? டாக்டர் டான், டாக்டர் ஜேகே, டாக்டர் டாமியன் சாய். வைத்தியம் பார்க்கறதுக்கு 3 டாக்டரா? இவங்க 3 பேரும் தெரப்பி ஸ்பெஷலிஸ்ட். மந்த்ரா மேடம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் தான் இவங்களை ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். அதான். உன் சிறு மூளையில காற்று அழுத்தத்தை அதிகப்படுத்தாத. அப்படி செஞ்சனா உன் மூளையில பிரஷரை உண்டாக்கி ரெண்டுமே ஆளுக்கு ஒரு மூளையா போயிடும். அப்புறம் உன்னோட மூச்சோட ஸ்பீடு கம்மியாகி நீ டம்மி ஆயிடுவ. Memorandum of the Association in Non-Alterable Document of Intellectual Prospect of Chekhov-Lobapia, which need a sudden inspiration, a little desperation of human bride that goes to in human pipe called Philadelphia. என்ன ஆச்சு? ரேடியோல பாட்டு கேட்க போறீங்களா? எங்க பாருங்க, இவங்களோட இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இவங்களோட பிளட்ல ஃபிளக்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நாம இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆக்சுவலரேஷனா மாத்தி ஆகணும். என்னது? டாக்டர் ஜேகே, நாம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதாவது 150 டிகிரி செல்சியஸ்ல தண்ணியை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த மூலிகைகளை அதுக்குள்ள போடணும். ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க கிச்சன் எங்க இருக்கு உங்களுக்கு? நீங்க இருங்க, நானே போய் கொண்டு வரேன். நோ தேங்க்யூ. எங்க பாருங்க, இவங்கெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் தெரபிஸ்ட். அவங்க தன்னோட வேலையை தானே செஞ்சாதான் மருந்து வேலை செய்யும். போயிட்டு வாங்க. அந்த 4 பேருக்கு விஷம் கொடுத்ததா சலங்கி சார் சொன்னாரு. அது பாக்குறதுக்கு உப்பு மாதிரி இருக்குமா? சார், ஒருவேளை மந்திர தான் அந்த விஷத்தை கொடுத்திருந்தா அவங்க வீட்டுல உப்பு கிட்ட வச்சு தப்பு பண்ண மாட்டாங்க. தனியா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. எஸ் டாக்டர் ஜேகே. டாக்டர் ஜேகே வெளியாங்க எல்லாரும் முன்னாடி ஆக்டிங்ல இருக்கும்போது கேரக்டர்ல இருக்காதீங்க. இங்க தனியா வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஜேகே. பங்கஜ் சும்மாப்பா. தேடு 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 தேடு. டாக்டர், இவங்களை கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? சுட தண்ணி வைக்கிறதுக்கு பாத்திரங்கள் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு எதுக்கு கையில கிளவுஸ் பண்ணிருக்கீங்க? தீபிகாக்கு கால் பண்ணும்போது சமீரோட போன் இங்கே தான் சார் இருந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் தீபிகாவோட கொலையில மிஸ் மல்லிகாவோட கை கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கதவை தரங்க. ஏன் சார் கதவு திறக்க மாட்டாங்க? ஒருவேளை ஓடிட்டாங்களா என்ன?
ஒரு நிமிஷம். தலையில அடிபட்டு இருக்க. மயூர், வீட்டுல யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. உயிர் இருக்கு, மயக்கத்துல தான் இருக்காங்க. இந்த லேடி, இந்த பொண்ணோட போட்டோவை நான் மந்திரா வீட்டுல பார்த்தேனே. மல்லிகா மேம், நீங்க ஓகே தானே? மல்லிகா மேம், மயூர் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வா சீக்கிரம். நீங்க எழுந்துருங்க. நீங்க எல்லாம் ஐஜின், we are the doctors. OCD, obsessive compulsive disorder. இதுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது என்னன்னா, அந்த பைப்ல கொஞ்சம் கேஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அதை வந்து டிஸ்ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஹீனா, எங்க இருக்க? இது வந்துட்டேன் புவன். போயிட்டாளா? வெளியே வா, எந்திரு. சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க சார். சார் இது உங்களை யார் அடிச்சா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல சார். வீட்டுக்குள்ள யாரோ உள்ள நுழைஞ்சு என்னை பின்னாடில இருந்து அடிச்சிட்டாங்க. மல்லிகா மேம், இந்த மந்திரா அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க என்னோட அண்ணி தான். ஆனா என்ன ஆச்சு சார்? மந்த்ராவோட சொந்தக்காரங்க சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க கூட பேரலைஸ் ஆயிட்டாங்க. அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தோம். அட கடவுளே, அந்த பொம்பளை பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வா. பணத்துக்காக இவதான் என்னோட அண்ணனை கொன்னா, அவரோட முதல் மனைவியையும் கொன்னா. இவளெல்லாம் என்ன செஞ்சாலும் திருத்த முடியாது சார். ரொம்ப ஆபத்தான பொம்பளை இவ. சரி, சாயங்காலம் இங்க இருந்து யாரோ தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது நீங்க தானா? தீபிகா? சமீரோட மொபைல்ல இருந்து. எந்த சமீரா? நான் இங்க தனியா தான் இருக்கேன். நான் யாருக்கும் எந்த ஃபோனும் பண்ணல சார். அப்படின்னா நேற்று சாயங்காலம் உங்க வீட்ல இருந்து யாரு தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணிருக்க முடியும்? நேத்து சாயங்காலமா? ஆமா சார், ஒன்னு ஞாபகத்துல வருது. எனக்கும் மந்திராவுக்கும் ரிலேட்டிவ்னு ஒருத்தர் நேத்து சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. யார் அது? இது சத்தம் எங்கிருந்து வருது? மிருகத்தோட சத்தம். ஆனா சிஐடிக்காரங்க அந்த டேப்பை கையோட எடுத்துட்டு போயிட்டாங்களே.
ஒண்ணும் பண்ணிடாத. இல்ல ஈனா ஓடிடலாம் வா. ஈனா ஓடு. இல்ல 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 வேணாம் ப்ளீஸ் வேணாம் வேணாம். முதல்ல உன்னை ஒரு மிருகமா மாறி தீபிகாவை கொல்லணும்னு சொன்னேன். இப்ப என்னையும் நீ தாக்க வந்துட்டியா? இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா உன் தலையை சுட்டு சுக்குநூறு ஆக்கிடுவேன். பின்னாடி போ, பின்னாடி போ. சரி மல்லிகா அத்தை, நீங்களா? இப்ப பேசலாமா? தீபிகாவையும் நிர்மலையும் எதுக்கு கொன்ன? என்கிட்ட அப்ப வேற வழி தெரியல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மந்திரா அம்மா ஒரு வேலைக்காரியா வச்சுக்கிட்டாங்க. மல்லிகா அத்தையும் எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல. அது மட்டும் இல்லாம மந்திரா அம்மாவே இந்த எல்லா சொத்தையும் அவங்களோட அண்ணன் தங்கச்சி பசங்களுக்கு எழுதி வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்த சொத்து மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இந்த மந்திராணிக்கு நைட்டு அந்த 4 பேருக்கும் விஷம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அப்படித்தானே புவன்? நான் என்ன பண்றது சார்? உங்களுக்கெல்லாம் இது புரிய கூட புரியாது. அந்த பொம்பளை ரொம்ப மோசமான பயங்கரமான ஆளு. அவங்க 4 பேர் சாப்பாட்லேயும் விஷத்தை கலக்குன்னு சொன்னாங்க. அதனால கலந்துட்டேன். எனக்கு வேற வழி இல்லை சார். நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன், கேட்கவும் செஞ்சேன். மேடம், நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அந்த 4 பேர்னாலையும் எனக்கு ஆபத்து இருக்குன்னு, பணம் காரணத்தினால அவங்க உயிருக்கு ஆபத்து வரலான்னு அவங்க சொன்னாங்க. அவங்க முந்துறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்னு சொன்னாங்க. ஓவரா பேசினா உன்னையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. நான் பயந்து போயிட்டேன் சார். இந்த விஷயம் உனக்கு தெரியாத, அதனால நீ அந்த 4 பேரை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்க. அப்புறம் உன்னோட சித்திக்கு பெராலிட்டி அட்டாக் வரத்துக்கான மருந்த கொடுத்துட்ட. என் வாழ்க்கை ஃபுல்லா அவங்க பண்ண கொடுமைக்கு நான் கொடுக்கிற தண்டனை கொஞ்சம் தான். இவங்க அன்னைக்கு ராத்திரி விருந்து வச்ச அன்னைக்கு தான் அவங்க குடிச்ச பால்ல BH78 விஷம் வந்து கலந்து, அதனால அவங்க பேரலைஸ் ஆயிட்டாங்க. எதுக்கு மல்லிகாவை கொலை பண்ண நினைச்ச? அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க? நான் பயந்துட்டேன் மேடம். நீங்க CID இவங்கள பிடிச்சி அதன் மூலமா என்ன தேடி வந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். இதெல்லாம் பண்ணி நீ என்ன சாதிச்ச? என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா என்ன பணத்துக்காக இந்த பொம்பளை என் அப்பாவை ஏமாத்திட்டு வந்தாலோ, அப்புறம் எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணாலோ, என்னை வேலைக்காரியாக்கி வச்சுக்கிட்டாலோ, தன்னோட சகோதரனை விஷம் வச்சு கொன்னாலோ, இப்போ அந்த பணத்தினால இவளுக்கு ஒரு பைசா லாபம் இல்லாம பண்ணிட்டேன். உனக்கும் இந்த சொத்துல இருந்து எதுவும் கிடைக்காது. 2 கொலை பண்ணிருக்க. மந்திராவை நடப்படமாக்கிட்ட. இனிமே இந்த அரண்மனையில இல்ல, ஜெயில இருட்டறையில தான் இருக்க போற.